ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காயை வச்சுட்டு நம்ம ஒரு மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இந்த மாதிரி பச்சை மிளகாய் காரம் ஜாஸ்தி இருக்காது, அதனால் நான் பெருசாக போடுறேன். சின்னதாக இருந்ததுன்னா காரம் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு போட்டு நம்ம அரைச்சோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதை அரைக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 2 ஸ்பூனும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனும் நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று போட்டால் போதும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக 1 போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பல்ஸில் போட்டோம். ஏன்னா இதில் ஊற வச்ச தண்ணியெல்லாம் அப்படியே போட்டதுனால இதிலே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் 3 சில்லு தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வெள்ளை பூசணிக்காயை மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போடுறேன். இப்போ இது எல்லாமே தண்ணியிலேயே போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது வேகும் போதே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு வேக வைங்க. அப்போ நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த காயிலையும் உப்பு நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், இந்த காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த விழுதை இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதில் 300 ml அளவுக்கு தயிர் எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்தேன். அடித்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக அப்படி ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு விஸ்கோ இல்லைன்னா மத்தோ இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி மோரை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த மோர் குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க, வாசம் நல்லாயிருக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போடலாம். வெந்தயம் போட்டாலும் மோர் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாயை காம்பை எடுத்துகிட்டு முழுசாகவே போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை 1/4 அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது பெங்களூர் தக்காளி தான். ஒரு தக்காளியை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதையுமே கொஞ்சம் இந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிட்டு போட்டுக்கலாம். மோர் குழம்பு அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப அப்படியே நல்லா வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வதக்கி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப உங்களுக்கு கொதித்து அது எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சுன்னா மோர் குழம்போட கலர் மாறிடும். அதனால தான் நான் ஃபைனலாக இந்த மாதிரி வறுத்து போட்டு நம்ம செய்கிறோம். பாருங்கள், மோர் குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி நீத்த மாதிரி போயிடும். அதனால் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டில் வெள்ளை பூசணிக்காய் போட்டு நம்ம வச்சுருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒரு மோர் குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.